2020 ஜூன் 15 அன்று 14,000 அடி உயரத்தில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய மற்றும் சீன வீரர்கள் ஒரு மிக கொடூரமான மோதலில் ஈடுபட்டனர். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த மோதலில் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படவில்லை. மாறாக கற்கள், இரும்பு தடிகள் மற்றும் கையில் கிடைத்த பொருட்களை கொண்டே அவர்கள் மோதிக்கொண்டனர். வல்லரசு நாடுகள் என்று அழைக்கப்படும் இந்த இரு நாடுகளும் ஏன் இத்தகைய எளிய ஆயுதங்களை பயன்படுத்தின? இதற்கு காரணம் 1993 மற்றும் 1996 ஆண்டுகளில் கையெழுத்தான நம்பிக்கையை கட்டியெழுப்பும் ஒப்பந்தங்களாகும். இந்த ஒப்பந்தங்கள் உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் LAC துப்பாக்கிகளை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துகின்றன. மிகுந்த பதற்றமான சூழலிலும் அந்த ஒப்பந்தங்கள் மதிக்கப்பட்டன. ஆனால் அணு ஆயுதம் ஏந்திய இரு நாடுகளுக்கு இடையிலான நிதானம் எவ்வளவு பலவீனமானது என்ற கசப்பான உண்மையை கல்வான் மோதல் உலகிற்கு உணர்த்தியது. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 5ஆம் தேதி ஆயுதங்களை குறைக்கவும் அமைதியை நோக்கி நகரவும் உலகளாவிய செய்தியை வலியுறுத்தும் வகையில் சர்வதேச ஆயுத குறைப்பு மற்றும் பரவல் தடை விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த முயற்சி 1968ஆம் ஆண்டின் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்துடன் தொடங்கினாலும் இன்றைய யதார்த்தம் வேறாக உள்ளது. 2026ஆம் ஆண்டு நிலவரப்படி அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை: அமெரிக்கா சுமார் 5000 அணுக்கரு முனைகள், ரஷ்யா 4300க்கும் மேல், சீனா 500க்கும் மேல் தொடர்ந்து விரிவுபடுத்தியும் வருகிறது. பாகிஸ்தான் 170. இந்தியாவின் புவியியல் சூழல் மிகவும் சவாலானது. வடக்கிலும் கிழக்கிலும் சீனாவும், மேற்கில் பாகிஸ்தானும் அணு ஆயுத சக்திகளாக அச்சுறுத்தல் அளிக்கின்றன. நேட்டோ நாடுகளைப் போல இந்தியாவிற்கு கூட்டு பாதுகாப்பு கூட எதுவும் இல்லை. இந்தியாவின் பாதுகாப்பு அதன் தன்னாட்சியை பொறுத்தே உள்ளது. இந்தியாவிடம் தற்போது சுமார் 160 முதல் 180 வரை அணு ஆயுதங்கள் உள்ளன. 1998 அணு ஆயுத சோதனைக்கு பிறகு இந்தியா குறைந்தபட்ச நம்பகமான தடுப்பு மற்றும் முதலில் பயன்படுத்தக்கூடாது ஆகிய கொள்கைகளை பின்பற்றி வருகிறது. நமது நோக்கம் ஆக்கிரமிப்பு அல்ல, தற்காப்பு மட்டுமே. இந்த கொள்கை 2025 மே மாதம் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் நிகழ்வின் போது மீண்டும் நிரூபிக்கப்பட்டது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ரஃபேல் விமானங்கள், ஸ்கால்ப் ரக ஏவுகணைகள், பிரம்மோஸ் அமைப்புகள் மற்றும் S-400 ரக வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி இந்தியா துல்லியமான தாக்குதல்களை நடத்தியது. ஒரு முழு அளவிலான போரை தவிர்த்து பயங்கரவாதத்திற்கு எதிராக பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டது. இங்குதான் அடிப்படை வேறுபாடு உள்ளது. உலகம் ஆயுத குறைப்பை பற்றி பேசும்போது பாரதம் தடுப்பு ஆற்றலை பற்றி பேசுகிறது. ஏனெனில் பதற்றம் நிறைந்த பகுதிகளில் அமைதி என்பது வெறும் நம்பிக்கையினால் மட்டும் நிலைக்காது. அது கட்டுப்பாடுடன் கூடிய வலிமையால் மட்டுமே சாத்தியமாகும்.